வணக்கம் தமிழா. டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ அந்த குரூப் 4 தேர்வை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 13.89 கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் தேர்வு எழுத போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு 353 பேர் போட்டி போட போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த அதுக்கு முன்னாடி நடந்த அப்ளை பண்ணோட எண்ணிக்கையை பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு தான். பட் இங்கே வேகன்சியுமே குறைவுனால அப்ளை பண்ணவும் குறைவாக தான் இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பண்ண தேர்வாணையம் டிஎன்பிசி அறிவிப்புகளை வெளியிட்டு தேர்வு நடத்தி வருகிறது. ஸோ அதாவது குரூப் ஒன் குரூப் ஏ, அதே மாதிரி குரூப் டூ ஏ, 4, 5 என பல்வேறு பிரிவில் தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் குரூப் 4 பணிகளுக்கான காலியிடங்களை தான் அதிக பேர் போட்டியிடுகிறது. ஏன்னா ஒரே ஒரு தேர்வு அப்படின்னா இங்க போட்டிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2022ல 7500 வேகன்சி சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப 22,02,942 பேர் அப்ளை பண்ணி தேர்வு எழுதினாங்க. அதனை தொடர்ந்து வந்த 2024லையும் 6,744 பணியிடங்களுக்கு 20,37,094 பேர் போட்டி போட்டனர். ஸோ அதன் தொடர்ச்சியாக நடப்பான 2025ல கடந்த ஏப்ரல் மாதத்தில் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட குரூப் 4 பணிகளுக்கான அறிவிப்பை டிஎன்பிசி அவங்க சொன்ன டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு காலியிடங்கள் அறிவிக்கப்படாதது தேர்வுகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்ச சுருக்கெழுத்தர், தட்டச்ச வனக்காப்பாளர், வனக்காவலர் போன்ற குரூப் 4 பணிகளில் 3,935 காலிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த இடங்களுக்கு விண்ணப்பதற்கான அவகாசம் முடிந்தது. விண்ணப்பது தகுதியானவருக்கு நேற்று முன்தினம் அதாவது ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டாங்க. மொத்தம் 13,89,738 பேர் வருகிற ஜூலை 12ஆம் தேதி குரூப் 4 பணிக்கான தேர்வை எழுத இருக்காங்க. சபை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22 லட்சம் 20 லட்சம்லாம் அப்ளை பண்ணவங்க இந்த மாதிரி எவ்வளவுதான் வந்திருக்கு, 14 லட்சம் கிட்ட தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா வேகன்சியும் குறைவுதான். பட் இன்னும் என்னது நமக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும், அடுத்து கவுன்சிலிங் அனௌன்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த ரிசல்ட் வரதுக்குள்ளே வேகன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறது ஸோ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பேர் குரூப் 4 தேர்வு எழுதக்கூடியவங்க ஸோ வேகன்சி கம்மின்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணவங்களும் இந்த முறை குறைவாக தான் இருக்காங்க. ஸோ நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய தேர்வு உங்களுக்கான காலிடம் என்பது ஒண்ணுதான். நம்ம மொத்த காலிடம் நம்ம பார்க்கணும் அவசியமே இல்லை. நமக்கான காலிடம் ஒரு காலிடம் தான். அந்த காலிடத்துக்கு தான் நம்ம போட்டி போட போறோம். ஸோ ஓகேங்களா? இதுவரை நல்லா படிச்சிருப்பீங்க. இனி இருக்கக்கூடிய நாட்களும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. ஸோ இது அப்படியே கரெக்டா போய் தேர்வது கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்ல ஒரு போஸ்டிங் எடுக்க முடியும். இல்லை எந்த ஒரு மாற்றமும் நீங்க எதை பத்தி யோசிக்கிறது வேகன்சியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு போட்டி போகிறோம் அதை பற்றி பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு இடம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கதான் போது அந்த இடத்துக்கு நீங்கள் போட்டி போட போறீங்க. ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக நமக்கான வேலை நம்ம கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது.